ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் ரிவர்ஸ் இன் இந்தியா. அதாவது இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் கீழே இருக்குது. ஸோ ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் இதிலிருந்து ஒரு மார்க் கேட்டுடுறாங்க. ஸோ 1 or 2 ஒரு சில எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கும் போது புக்கில் இதுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலேயும் படித்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிறத எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, அதாவது வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு சிஸ்டம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தண்ணீர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டிவாக ஒரு பிளேஸில், அதாவது வாட்டரை வந்து சீக்கும் லேக்கும் சம் அதர் பாடி ஆஃப் வாட்டருக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரைனேஜ், அதாவது ரிவர்ஸ்லேருந்து அந்த ட்ரிபியூட்டரிஸ், அதோடைய கிளைநதியிலேருந்து வர்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைனேஜ் பேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிவர் சிஸ்டம் வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன் பர்பஸ்க்கும் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கடுத்து வந்து படகு போக்குவரத்துக்கும் பயன்படுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பவர், கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரம் இடத்துக்கும் வந்து ரொம்ப பயனாக வந்து இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நதி ஓரமாக தான் வந்து வீடெல்லாம் வந்து கட்டி வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த சிஸ்டம் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர், இன்னொன்று வந்து பெனின்சுலா ரிவர். அது என்ன ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலா ரிவர் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? அதாவது இமயமலையில் இருந்து, ஓகேங்களா, அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து அந்த இமயமலையிலிருந்து கிரியேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர்னு சொல்கிறாங்க. பெனின்சுலா ரிவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைட் கீழே இருக்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து எதை டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கொஸ்டின்ஸும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது நர்மதா ரிவருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸு, நர்மதா ரிவருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். நம்ம இதை பார்க்கும்போது 1 by 1 வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸை வந்து என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலா ரிவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிமாலயன் ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரான்னு 3 இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பெனின்சுலா ரிவரில் வந்து மகாநதி, காவேரி, கோதாவரி, நர்மதா, கிருஷ்ணா அண்ட் தபதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 6 மொத்தம் இருக்குது. ஓகேங்களா? ஹிமாலயா ரிவர்ஸில் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. பெனின்சுலா ரிவரில் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து எங்கே ஃபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் வந்து ஃபவுண்ட் ஆகுது. ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸில் இருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வற்றாத ஜீவநதி தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வற்றாத ஜீவநதிகள் அப்படின்றது தான் ஹிமாலயன் ரிவர்ஸை சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எதை வந்து வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்றது வந்து இந்த இமேஜில் கொடுத்துருக்க ரிவர்ஸ் மட்டும்தான் ஹிமாலயன் ரிவர்ஸு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிண்டஸ் தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ ஹிண்டஸ் எங்கே இருக்குது? ஓகேங்களா? ஸோ இண்டஸ் உங்களுக்கு தெரியும், இண்டஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ் ரிவர் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹிமாலயன்ஸ் ரிவர் தான் பார்க்க போகிறோம். ஹிமாலயன் ரிவர்ஸில் இதில் இருக்கிறது தான் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ். 3 டைப்புன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹிண்டஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்டு கங்கா, அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னேன், நம்ம ஹிண்டஸ் ரிவர் தான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? கீழே டெக்ஸ்ட்டில் இருக்குது. பட் நீங்கள் இந்த இமேஜை வந்து நல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நான் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த இமேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
இதை தவிர்த்து இந்தியன் ரிவர், அதாவது ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது நம்ம மேப்பெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி மேப்பில் வாங்கி நீங்கள் ஒரு முறை 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மேப்பை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்காம அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டஸ் ரிவர். ஓகேங்களா? ஸோ இண்டஸ் ரிவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ் ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக? ஸோ இண்டஸ் ரிவருடைய தொடக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரிவர் தான் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து இங்கே டிவிஷனாக வருது. ஸோ இந்த இண்டஸ் ரிவருக்கு வந்து தமிழில் என்ன பேர் அப்படின்னா சிந்தி. ஓகேவா? சிந்தி நதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. இது எங்கே வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா கைலாஷா மலைத்தொடர். ஓகேங்களா? ஸோ எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா கைலாஷா மலைத்தொடரில் தான் வந்து ஆரிஜின் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கைலாச மலைத்தொடரில் ஆகுது. எங்கே அப்படின்னா அது திபெத் நாட்டில் தான் வந்து இது ஆகுது. ஓகேங்களா? அது எது பக்கத்தில் அப்படின்னா மன்சோவர். ஓகேவா? மன்சோவர் அப்படின்ற லேக். ஓகேங்களா? மன்சோவர் லேக்கில் அது பக்கத்தில் தான் வந்து க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு இமேஜ் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து 1 செகண்ட் இது பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நார்த்தன் ஸ்லோப்பில் கைலாசா ரேஞ்சில் டிபெட்டில் வந்து நியர் மன்சோவார் லேக்கில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோடைய ஹைட் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர். ஓகேங்களா? 5150 மீட்டர்ஸ்லேருந்து மேலேருந்து தண்ணி வந்து வருது. ஸோ இது இண்டஸ் ரிவருடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ் ரிவரை பவுண்டரி ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்டரி ரிவர் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து அந்த ஆடு கிரியேட் ஆச்சுன்னா அதை வந்து பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபெட்லேருந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதனால வந்து இது பவுண்டரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 709 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஓகேங்களா? 709 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டோட்டலாக வந்து இந்த இண்டஸ் ரிவரில் வர தண்ணியை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவும் பாகிஸ்தானும் எவ்வளோ டிவைட் பண்ணிக்கிறாங்கன்னா 80% தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் 20 ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும். இது நான் வந்து உங்களை பிடிஎஃப் இதில் டிஸ்பிளேல காட்டல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஷேர் போகுது இந்த ரிவரில் இருக்கிற வாட்டர் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து 80:20. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து தண்ணி வந்து இந்த இண்டஸ் ரிவர்லேருந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ் ரிவர் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கைலாஷில் இருந்து காஷ்மீரில் வழியாக வந்து போகுது லடாக்கு. ஓகேங்களா? ஜார்கர் அப்படின்ற இடம் மூலமாக வந்து லடாக் வழியாக போயிட்டு அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தானுக்கு போகுது. இந்த பாகிஸ்தான் போகும்போது ஃபஸ்ட்டு இந்த ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? இந்த ஜம்மு காஷ்மீரில் இருந்து அந்த ரிவர் ரன் ஆகிட்டே இருந்து சடனாக வந்து சவுத்து திரும்புது. ஸோ அந்த சவுத்தை நோக்கி திரும்பும்போது எந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லர். ஓகேவா? இந்த சில்லரில் போயிட்டு தான் அதுக்கு தான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ரிவர் வந்து ஓகே, அதாவது இண்டஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து ஜம்மு காஷ்மீருக்கு உள்ளே வந்து சடனாக வந்து சவுத்துக்குள்ளே பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. ஸோ அந்த இடம் பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸை வந்து இப்படியும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதோடைய கிளை நதிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கிளை நதிகள் என்ன அப்படின்னா ஜீலம். ஓகேங்களா? கிளை நதிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜீலம், ஷனாப், ரவி, சட்லஜ், பீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய கிளை நதிகள். ஸோ இந்த கிளை நதிகள்லேயே வந்து எது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் அப்படின்னும் போது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, எவ்வளோ லென்த் இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, ஸோ அதோடைய கிளை நதிகள் என்ன, அந்த கிளை நதிகளில் வந்து எது வந்து லாங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து நம்ம இந்த டாப்பிக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம பண்ணிடலாம்.
ஓகேங்களா. ஸோ ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இண்டஸ் ரிவர் பற்றி நான் சொன்ன விஷயந்தான் வந்து இங்கே டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு முறை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இண்டஸ் ரிவர் வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகுது அப்படின்னா 2880 கிலோமீட்டர். இந்தியாவில் வெறும் 709 கிலோமீட்டர் தான் வந்து போகுது. ஓகேங்களா. ஸோ இதோடைய ஏரியா வந்து பார்த்துக்குங்க. ஸோ மொத்த ஏரியா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம திபெத்லேருந்து மொத்த ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 11ல் வெறும் 3 லட்சத்துக்கிட்ட தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கங்கா ரிவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து நம்ம இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் இமேஜில் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு மேப்பில் வந்து ஒரு முறை ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து மறக்கவே மறக்காது. இந்த ரிவர்ஸில் வந்து எங்கே வந்து இது வந்து சோர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கங்கா. ஸோ கங்கா இங்கே இருக்குது. ஓகே. இந்த ரிவர் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் கங்கா வந்து கங்கோத்ரின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் கங்கா வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கங்கோத்ரி. அதாவது கங்கோத்ரி அப்படின்ற ஒரு பனி ஆற்றலேருந்து, ஓகேவா, கிளாசரின்னு சொல்லுவாங்க. கங்கோத்ரின்ற ஒரு பனியாற்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆர்ஜினேட் பண்ணுற இடம் பேர் அப்படின்னு என்ன அப்படின்னா பாகரதி. ஓகேங்களா. கங்கா ஆர்ஜினேட் பண்ணுற இடம் வந்து பாகரதி. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா உத்தரகாஷி. ஓகேவா. உத்தரகாஷி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கீழே வந்து நான் அங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிற கங்கா ரிவர் ஸ்டார்ட் ஆகிற இடத்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாகரதின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா அது கங்கோத்ரியில் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா உத்தரகாஷியில் இருக்குது. ஸோ என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ கங்கா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8,61,404 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கங்கை பிளேன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க அந்த ரிவர் பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போது அது எவ்வளோ ஹைட்லேருந்து வருது, எலிவேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7010 மீட்டர்லேருந்து வருது. ஓகேங்களா. அவ்வளோ எலிவேஷனில் இருக்குது. இது லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். இது இந்தியாவிலேயே முழுக்க இருக்குது. கொஞ்சம் பங்களாதேஷ்க்கும் வந்து போகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இதுவுடைய துணை நதிகள் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. துணை நதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி, கோசி, கண்டக், காக்ரா ஃப்ரம் சவுத். இதெல்லாம் வந்து சவுத்தில் இருக்குது. அது ஃப்ரம் நார்த்தில் இருக்குது. நம்ம சவுத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். யமுனா, சம்பல். ஓகேவா. இந்த யமுனா ரிவர் தான் வந்து கங்காலேயே வந்து இருக்கிற ட்ரிபியூட்டரிஸ் துணையாறுகளே வந்து பார்த்திங்கன்னா யமுனா தான் வந்து பெருசு. ஓகேங்களா. ஸோ இந்த கங்கா ரிவருக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது பங்களாதேஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிவர் பத்மா அப்படின்றத சொல்கிறாங்க பங்களாதேஷில். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்மபுத்திரா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கங்கான் பிரம்மபுத்திரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா வந்து கிரியேட் பண்ணுறது. சுந்தர்பன்ஸ் தான் வந்து உலகத்தினுடைய லார்ஜஸ்ட் டெல்டா. ஸோ பங்களாதேஷில் கிரியேட் ஆகுது. அது வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இது கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா. ஓகேவா. இந்த பிரம்மபுத்திரா எங்கே ஓரியன்டட் ஆகுது அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைலாஷா ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. நம்ம அதே மாதிரி லேக் மன்ஸ்வாரி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஈஸ்டர்ன் சைடில். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸ்டர்ன் ஆஃப் லேக் மன்சோவர் இன் டிபெட். ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம இண்டஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதோடைய எலிவேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இதோடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இந்தியாவில் வெறும் 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஒரு முறை நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இங்கே பிரம்மபுத்திரா இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பிரம்மபுத்திரா ஸ்டார்ட் ஆகுது இதுதான். ஸோ இதெல்லாம் பிரம்மபுத்திரா ஆறு தான். ஓகேங்களா. இந்த பிரம்மபுத்திரா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிபெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன இடம் சொல்லுவாங்க அப்படின்னா
சமயுங் டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயுங் டிங்க் பனி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சமயுங் டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேலரியிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அது டிபெட்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது தான் வந்து இங்கே பாருங்கள், டிபெட்லேருந்து இந்தியா வரும்போது தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மபுத்திரான்னு சொல்கிறாங்க. அந்த டிபெட்டில் இருக்கும்போது அதோடைய பேர் என்ன? ஓகேவா, டிபெட்டில் இருக்கும்போது அதோடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. சங்போ. ஓகேவா, சங்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மபுத்திரா வந்து டிபெட்டில் வந்து என்ன பேர் அப்படின்னா சங்போ. அப்படின்னா என்னென்னா பியூரிஃபையர். சங்போ அதோடைய மீனிங் என்னென்னா தூய்மை அப்படின்றத பேர். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த பிரம்மபுத்திராவுடைய அதுக்கடுத்து வந்து பிரம்மபுத்திராவுடைய ரிவருடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2900 கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ட்ராகுது அருணாச்சல பிரதேஷ்க்கு வந்து என்ட்ராகுது. அருணாச்சல பிரதேசில் என்ட்ராகுது. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் என்ட்ராகும்போது அதோடைய பேர் என்னென்னா திக்காங். ஓகேவா, ஸோ அருணாச்சல பிரதேஷ்குள்ளே என்ட்ராகும்போது அதோடைய பேர் என்ன? திங்காங். ஓகேங்களா, இதுடைய கிளை நதிகள் அப்படின்றத என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து திஸ்டா, அதுக்கடுத்து வந்து மனாஸ், அதுக்கடுத்து வந்து பராக், அதுக்கடுத்து வந்து சுபன்ஸ்ரீ. ஓகேங்களா, இந்த சுபன்ஸ்ரீ தான் வந்து பிரம்மபுத்திராவில் இருக்கிறதுல லாங்கஸ்ட், அதோடைய கிளை நதிகளில் பெருசு வந்து சுபன்ஸ்ரீ. ஓகேங்களா, ஸோ இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜமுனான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிரம்மபுத்திராவை என்னன்னு சொல்லுவாங்க பங்களாதேஷில்? ஜமுனான்னு சொல்லுவாங்க. இது வந்து கங்கா கூட வந்து ஜாயின் பண்ணும்போது பங்களாதேஷில் இந்த ரிவர் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிள். ஓகேங்களா, இது பங்களாதேஷில் ஜமுனான்னு சொல்கிறாங்க, பங்களாதேஷில் மேகனான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஹிமாலயஸில் ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து லாங் அண்ட் வைண்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் வந்து அன்சூட்டபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து படகு போக்குவரத்து மிடில் அண்ட் லோயர் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து படகுக்கு வந்து போக்குவரத்துக்கு ஏற்றதாக வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம், ஒரு மேப் வச்சு சொன்னோம். இங்கே கீழே வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்பில். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, கங்கா எங்கே ஆரிஜினேட் ஆகுது, பிரம்மபுத்திரா அந்த எவ்வளோ எலிவேஷனில் வருது. ஸோ அதே மாதிரி இன்ஸ் ஓகேங்களா, இண்டஸ் ரிவர் வந்து எதில் போய் கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி. அதுக்கடுத்து வந்து கங்காவும் பிரம்மபுத்திராவும் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துடைய எலிவேஷனும் எவ்வளோ? இண்டஸ்க்கும் பிரம்மபுத்திராவுக்கும் 5150. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கங்காவுக்கு 7010. ஸோ இப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரைனேஜ் உடைய ஏரியா வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஏரியா வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பெருசு அப்படின்றது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து டோட்டல் லென்த்து. ஓகேங்களா, ஸோ டோட்டல் லென்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டோட்டல் லென்த்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற அதிகமான அதாவது இண்டஸ் ரிவரில் ஸ்டார்ட் ஆகிற நதிகளை வந்து லாங்கஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரம்மபுத்திரா தான். ஏன்னா வந்து ஹிமாலயாஸில் அதாவது டிபெட்லேருந்து தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா 2990 கிலோமீட்டர். செகண்ட் எது இருக்குது அப்படின்னா ஹிண்டஸ். ஓகேங்களா, ஸோ 2880. மூணாவது தான் கங்கா. ஸோ 2525. அதே வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப லென்த்தஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கா. கிட்டத்தட்ட வந்து 2510 கிலோமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து இதோடைய நேம்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது பிரம்மபுத்திரா வந்து டிபெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்போ. ஓகேவா, சங்போ அப்படின்னு சொல்கிறாங்க, பியூரிஃபையர்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திராவை பங்களாதேஷில் என்ன சொல்கிறாங்க, ஜமுனா சொல்கிறாங்க. இது கங்கா கூட ஜாயின் பண்ணும்போது அதோடைய பேரை வந்து மேகனான்னு சொல்கிறாங்க. ஸோ கங்காவுக்கு பங்களாதேஷில் என்ன பேர் அப்படின்னா பத்மா ரிவர். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து ரிவர்ஸில் வந்து எது வந்து லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா, இண்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சனாப்பு, கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யமுனா, பிரம்மபுத்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபன்ஸ்ரீ. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரிவர்ஸில் விட எந்த பிளேஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து
பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எவ்வளோ வாட்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80-20 பாகிஸ்தானுக்கு வந்து 80 இதுவும் இந்தியாவுக்கு வந்து 20 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கங்கா ஓகேங்களா. கங்காவுக்கு அடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பிரம்மபுத்திரா. இரும்பல் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி. இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து இந்த டேபிளர் காலம் மட்டுமே வந்து பார்த்தாவும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்லைக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.